සහෝදරයා අපි අද ප්‍රශ්න කීපයක් සම්බන්ධව විශේෂයෙන් කතා කරන්න. தேசிய அரச மொழிகள் தொடர்பில் அரசியல் பலத்தை கொண்டு நாட்டில் மனோ கணேசன் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜகொலுரி தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த அரசாங்க காலத்தில் அரச கரும மொழிகள் தொடர்பில் அரசாங்க ஊழியர்கள் தேர்ச்சி பெற 5 வருட காலம் கொடுக்கப்பட்டது. பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்ட சான்றிதழ்களின் அடிப்படையின் கீழ் பதவிகள் வழங்கப்பட்டது. தற்போது அந்த கால இடைவெளி 9 வருடமாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலே மொழி ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதிலே அரசாங்க ஊழியர்களுக்கு அரசியல் ரீதியான அச்சுறுத்தல் இடம்பெற்று வருவதாகவும் ராஜகொலுரே மேலும் தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விரைவான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் காரணத்தை இதுவரையில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் இவ்வளவு அவசரமாக சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் காரணம் என்னவென அவர் கேள்வி எழுப்பினார். இந்த மாதத்தின் 3வது வாரத்தில் விவாதத்திற்கு எடுக்கப்படவிருந்த குறித்த சட்டமூலமானது முன்கூட்டியே விவாதித்துள்ளதுடன் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டும் உள்ளது. இதற்கான அவசியத்தை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். வெட்வரி, தகவலறியும் சட்டம் மூலம், காணாமல் போனோர் தொடர்பான கண்டறியும் ஆணைக்குழு போன்ற சட்டமூலங்களை அமுல்படுத்தியதன் மூலம் அரசாங்கம் இறுகி போயுள்ளதாக வாசுதேவ நாணயக்கார மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெற்றிக்கு முழு காரணம் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரே. அதை மைத்திரிபால சிறிசேனவுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது. இதை எதிர்வரும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நிரூபிக்க முடியும் என அவர் சவால் விடுத்திருந்தார்.